சோ இந்த டிரான்சிஷன்ல ராகுல் டிராவிட் ஏன்பா வந்து ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணாங்க? ராகுல் டிராவிட் ஏன் ஆர்ஆர் விட்டு போனாரா? இல்லன்னா தள்ளப்பட்டாரா? அப்படின்றது நிறைய பேர் குழப்பமா இருக்கும். பிகாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்ஆர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஒரு பிளேயர் இனிஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான். அவரே வந்து ஒரு வருஷம் தான் இருந்துட்டு அடுத்த வருஷமே போறாருன்னா தேர் சம்திங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்கணும்னா இது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லிடுறேங்க. மனோஜ் பார்த்தாலே ஆர்ஆரோட ஓனர் கரண்ட் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு 65% ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காரு. சோ ஹில் பி டேக்கிங் த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ் லண்டன் பேஸ்ட் பிசினஸ்மேன். இவர் கூட சேர்த்து ஜேக் மெக்ரம் அவர் வந்து சிஇஓவா முன்னாடி இருந்தார், எக்ஸ் சிஇஓ. அவருமே பாத்தீங்கன்னா இஸ் லண்டன் பேஸ்ட். சங்கக்காரா என்னதான் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் இந்தியால அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தாலுமே இஸ் ஆல்சோ செட்டில்ட் இன் யூகே. சோ எல்லாருக்குமே வந்து லண்டன்ன்றது ஒரு காமன் ஸ்பாட் மாதிரி இருந்தனால டிசிஷன் டேக்கிங் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் லண்டனுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் வந்தப்போ ராகுல் டிராவிடோட டிசிஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ராகுல் டிராவிடோட போக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நம்புறேன், நான் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு இந்த டீம் எடுத்துட்டு போறேன். ராகுல் டிராவிட் அதுதானே பேர் போனாரு, சி டீம் வந்து எப்படி பில்ட் போனாரு ராகுல் டிராவிட், இந்தியா டீமுக்கு கோச்சா இருந்தாரு, எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு பேசிஸ்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப பேக் பண்ணதா இருக்கட்டும், த்ரூ ஜுரேல ஒரு கீப்பரா பேக் பண்ணதா இருக்கட்டும், அந்த ஒரு ரீசனுக்காகவே சஞ்சுவும் இருக்காரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் இங்க வந்து எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்காரோ, பட்லர் நம்ம ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஒரு ஃபாரின் பவுலர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரியான் பராக்மே அப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தைரியமா இவங்க பட்லர் விட்டாங்க. சோ இது மாதிரி 2025 ஆக்ஷன் நடக்குது, முடியுது. எல்லாமே வந்து அவர் விஷன் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் பண்றாங்க, பட்லர் ரிலீஸ் பண்றாங்க. எல்லா ஆபரேஷன்ஸுமே இந்தியால இருந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 இயர்ஸா வந்து லண்டன்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு எல்லாமே. சங்கக்காரா தான் வந்து டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருந்தாரு. சோ ஹி வில் பி மேனேஜிங் கம்ப்ளீட் ஆர்ஆர். அப்போ அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு.